ஸ்ட்ரெஸ்னால தான் 80% ஆஃப் த டிசீசஸ் வருது அப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நமக்கு ஃபீல் ஆனது கிடையாது. ஆனால் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம நினைக்கிற அளவு ஒரு கெட்ட விஷயம் கிடையாது. அப்புறம் ஏன் ஸ்ட்ரெஸ்னால நமக்கு டிசீசஸ் வருது? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை பற்றின ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் என்ன சயின்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கீங்க அண்ட் நீங்கள் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு இந்த சீரீஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னு. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ஃபெனாமினன் டு சேவ் அவர் லைஃப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்போல்லாம் டேஞ்சர்ல இருக்கோமோ அப்போ வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ், அதாவது சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கான எனர்ஜியை கொடுக்கும். ஸோ அது எப்படின்னா எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னா ஈஸியஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து பிளட் சுகர்ஸ். ஸோ நம்ம மசில் இருக்க ப்ரோட்டீன் அண்ட் பாடியில் இருக்க ஃபேட் எல்லாம் பிளட் சுகராக கன்வெர்ட் பண்ணிட்டு பிளட் சுகர்ஸை ரைஸ் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹார்ட் ரேட்டை அதிகம் பண்ணும் அண்ட் நம்மளோட ப்ரீத்திங்கை அதிகம் பண்ணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளோட பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் சப்ளை நல்லாயிருக்கும் அண்ட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகிற ஆக்சிஜன் சப்ளை அண்ட் பிளட் சப்ளைலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ மசில் டென்ஷனும் அதிகமாகும். ஸோ இதில் எல்லாமே வந்து அந்த டேஞ்சர் வந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி ஏன் நடக்குது அப்படின்னா எவல்யூஷனலாக நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து எந்த ஃபார்மில் இருந்திருக்கு அப்படின்னா ஃபிசிக்கல் டேஞ்சர் தான் மோஸ்ட்லி. நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ்லாம் ஃபாரஸ்ட்டில் இருந்தப்போ அவங்க திடீர்னு லயனை என்கவுண்டர் பண்ணுவாங்க, ஆர் வேறு ஏதாவது வைல்ட் அனிமல்ஸ் வந்து அவங்க அட்டாக் பண்ணலாம், ஆர் அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்காம இருந்திருக்கலாம், அதுக்காக தேடி அலைஞ்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அதுக்கு கோப்பப் பண்ணுறதுக்காக நம்மளோட ரெஸ்பான்ஸ் தான் வந்து இது எல்லாமே. ஸோ இது வந்து நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் பட் ஆல்சோ மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மற்ற ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். லைக் நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து நாட் ஜஸ்ட் எமோஷ்னலாக மட்டும் வரது கிடையாது. இட் குட் பி ஃப்ரம் த ஃபுட், அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து சரியாக இல்லைனாலும் அதுவும் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ வேறு ஏதாவது ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் நம்ம பாடியில் நடக்கும்போது அதுவும் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகும். ஸோ ஈவன் நீங்கள் நடக்கிறீங்க, எக்ஸசைஸ் அண்ட் கிராவிட்டி, இது எல்லாமே ஒரு குட்டி குட்டி ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் தான். பட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எப்போ பிரச்சனை வருது அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரொலாங்காக நீடிச்சுட்டே இருக்கிறது தான் பிரச்சனை. அதாவது நம்ம நேஷனல் ஜியோகிராஃபிக் அந்த மாதிரியான சேனல்ஸில் பார்த்துருந்துருப்போம். ஏதாவது ஒரு சிங்கம் ஆர் புலி வந்து ஒரு மானை அட்டாக் பண்ண வரும்போது அந்த மான் எஸ்கேப் ஆயிடுச்சு அப்படின்னா அது திருப்பி ஒரு 5 minutesல போயிட்டு நார்மலாக திருப்பி புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதுதான் வந்து நார்மலான ஒரு ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ். திருப்பி வந்து அந்த ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். அந்த டைம்ல அந்த டேஞ்சரை எஸ்கேப் ஆகிட்டு திருப்பி ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு போகும். இதுவே இந்த இன்சிடென்ட்டை பற்றியே அந்த மான் நினச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது கான்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நல்லது கிடையாது. ஸோ இதனால தான் நிறைய பிரச்சனைகள். அதாவது நம்ம வந்து இப்போ ஃபிசிக்கல் டேஞ்சர் அப்படின்றது ஒன்றும் பெருசாக நம்ம ஃபேஸ் பண்ணுறது கிடையாது. நம்மளோட டேஞ்சர் எல்லாமே வந்து மைண்டில் தான். அண்ட் ஆல்சோ நம்மளோட பிரெயினுக்கு எது ரியல் டேஞ்சர் அண்ட் எது இமேஜின்ட் டேஞ்சர் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது. ரெண்டுக்குமே ஒரு மாதிரியாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ இது வந்து நம்மளோட பிரெயினில் ஹார்ட்வயர்ட், அதாவது மாற்ற முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். க்ரானிக் ஸ்ட்ரெஸ் ஏன் ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வண்டி வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம 24/7 365 days ஓட்டிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ வண்டி சூடாயிடும், நிறைய பிரச்சனைகள் தர ஆரம்பிச்சிடும் ஒரு 2-3 daysலேயே. அது மாதிரி நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஹார்மோன்ஸ், அதாவது லைக் அட்ரினலின், கார்டிசால், இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் தான் நம்மளுக்கு அந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பேர்ன்ட் அவுட் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுற ஆர்கன்ஸ் பேர்ன்ட் அவுட் ஆகலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஹையர் லெவல்ஸில் போயிட்டே இருக்கும்போது நம்ம பாடி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதை நிறுத்தலாம். ஸோ இதனால வர பிரச்சனைகள் தான் ஹெல்த் இஷ்யூஸாக மாறுது. ஸோ அக்யூட் ஸ்ட்ரெஸ் வந்து உண்மையாகவே வந்து ஒரு லைஃப் சேவர் தான். அண்ட் இப்போவும் நம்மளுக்கு நம்ம ஏதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம், ஏதாச்சும் புதுசான ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம், சேலஞ்சஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது வந்து நல்லது தான். ஸோ அது இருக்கும்போது நம்ம ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணுவோம், நம்மளோட எல்லா அட்டென்ஷனும் அந்த ஒரு விஷயத்தினால போகும். ஸோ அந்த மாதிரி அக்யூட்டாக இருந்துச்சு, தேவையான டைமில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. பட் க்ரானிக்காக தேவையில்லாத டைமில், லைக் நம்ம 2 வருஷம் நடந்ததோ இல்லை 10 வருஷம் முன்னாடி நடந்ததோ ஆர் நாளைக்கு நடக்க போகிறதோ, இந்த மாதிரி நம்ம கான்ஸ்டண்ட்டாக வந்து தாட்ஸால் ஓவர்வெல்ம்ட் ஆகிட்டு ரொம்ப பயப்பட்டுட்டு இருக்கோம், வரிடாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ இருக்க கான்ஸ்டன்ட் ஸ்டிமுலேஷன், அதாவது நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு டைமே கொடுக்குறதில்ல.
தொடர்ந்து ஒரு ஹசில் வேர்ல்டு தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இந்த க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸோட இன்டென்சிட்டியும் அதிகமாகுது, இதனால வர பாதிப்புகளும் அதிகமாகுது. பட் இதை நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ஆல்சோ நம்மளோட எஃபிஷியன்சியும் அதிகமாகும். ஸோ ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கும்போது எனர்ஜி வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ பிளட் சுகர்ஸ் அதிகமாகும் அண்ட் ஆல்சோ ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர், ரெஸ்பிரேட்டரி ரேட் அண்ட் மசில் டென்ஷன் இது எல்லாமே அதிகமாகும். அண்ட் எதெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி பாதிக்கப்படும் அண்ட் நம்மளோட டைஜஷன் பாதிக்கப்படும் அண்ட் ஆல்சோ பாடியில் இருக்க இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா இப்போ நம்ம லைன் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ண முடியாது, உடனே ஓடியாகலாம். பட் நம்மளோட இம்யூனிட்டியோ இல்லை வந்து இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் வந்து ஃபியூச்சருக்கு தேவையான ஒரு விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி தான் டிசைன் ஆகிருக்கு நம்மளோட பாடி. பட் இப்போ நம்ம கான்ஸ்டன்ட்டாக ஸ்ட்ரெஸ் அவுட்டே இருக்கிறதுனால ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கே நம்ம அதிகமாக போகிறது இல்லை. ஸோ நம்மளோட டைஜஷன், இம்யூனிட்டி, இன்ஃப்ளமேஷன் இது எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால வர பிரச்சனைகள் தான் அதிகமான பிரச்சனைகளாக இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரெஸ் அவுட்டாக இல்லை, நீங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக இருக்க சின்ன ஸ்ட்ரெஸ்ஸும் சிமிலரான ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸை தான் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு வந்து சில சைன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் அவுட்டாக இருக்கலாம் அண்ட் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில சைன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட்.